இப்போ அண்மை காலங்கள் வர்ற பல விவாதங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாமெல்லாம் தமிழர் தானே, நம்மள எதுக்கு திராவிடர்னு சொல்லணும்? திராவிடர்னு சொன்னா 4 மொழி பேசுகிற மக்களை குறிக்கிறது. இந்த திராவிடர்னு சொன்னதுனாலதான் தெலுங்கு இந்த ஊருக்கு வந்துட்டான், திராவிடர்னு சொன்னதுனாலதான் மலையாளத்தான் வந்துட்டான், திராவிடர்னு சொன்னா தெலுங்கு இந்த ஊருக்கு வந்துட்டான், எல்லாம் வந்திருக்க மாட்டான், நாங்க மட்டும் தான் இருந்திருப்போம் என்று பல தலைவர்கள் சொல்லுகிறார். இப்ப திடீர்னு முளைச்ச தலைவர்கள் சொல்றாங்க, பழைய காலத்திலையும் சொல்லி இருக்கிறார்கள், பல பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா மாப்போசி ஒரு காலத்தில் சொல்லிட்டு வந்தார். மாப்போசி தான் தமிழர் தான், இந்த தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் அப்படி எழுதினார். அவரை பொறுத்தவரை தமிழர் யாருன்னா ராஜாஜி தமிழர். ராஜாஜி தமிழர் ஏத்துக்கிட்டார். அவர் திராவிடர் இயக்கத்திற்கு எதிர்ப்பாளர். அவர் எப்பவுமே ராஜாஜியினுடைய கையால், ராஜாஜி பார்ப்பனர் அல்லாத மக்களில் ஒரு தலைவரை பிடிச்சிக்கிட்டார். அவர் ராஜாஜி கையாளா இருந்துகிட்டு அவர் சொன்ன வேலையெல்லாம் அவர் செஞ்சிட்டு இருப்பார். அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. அதற்கப்புறம் கியாபி விஸ்வநாதன் சொன்னார், பெரிய தமிழர்னு சொன்னது கியாபி விஸ்வநாதன். அதுக்கப்புறம் பெங்களூர்ல குணா, இப்ப சீமான் வரைக்கும் நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி சொன்னது முதல்ல எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த சொல்றதுக்கு காரணம் ஆரியர் திராவிடர், திராவிடர் என்ற பொருள் எதுக்கு சொன்னா, ஆரியர்கள் வந்த பின்னால், ஆரியர் நாகரிகம் நம் மீது சுமத்தப்பட்ட பின்னால் அவங்க பண்பாடுதான் நம்ம தலைவிதி, மோட்சம், நரகம், வரிசையா விதி எல்லாவற்றையும் நம்ப வைத்தது ஆரியர் தத்துவம். அதை உடைச்சாதான் உனக்கு விடுதலை, இல்லைன்னா நீ மனிதனே இல்லை என்று சொல்லுவதற்காக அதற்கு எதிர் தத்துவத்துக்கு அவர் எதிர்வரையான பெயரான திராவிடர்ன்றதை வச்சார். பண்பாட்டு புரட்சிக்கு பெரியார் வைத்த பெயர் தான் திராவிடர்னு வச்சார். அவர் கடைசியாக அரசியல் விடுதலைக்காக ஒரு தடவை முழக்கம் வச்சார், தமிழ்நாடு தமிழருக்கு என்னார். அது தமிழ்நாடு திராவிடருக்கேன்னு சொல்ல, தமிழ்நாடு தமிழருக்கே தான். அரசியல் விடுதலை என்று வருகிற போது தமிழர், ஆனா பண்பாட்டு விடுதலை என்று வருகிற போது, சமூக விடுதலை என்று வருகிற போது ஆரியர் நமக்கு எதிரணியில் இருக்கும், ஆரியர் இந்த பக்கம் இருக்கும் திராவிடர். கிறிஸ்து பிறந்த ஆண்டு அப்படின்னு வச்சுக்கிறோம். சில பேர் ஒத்துக்கிறது இல்லை, ஏன்னா கிறிஸ்துவ ஏண்டா சொல்றேன், நான் முத்துலுக்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான், நான் இந்து நம்மளுங்க சாலி வாகன சகாப்தம் சொல்றான். இப்ப அதுக்கு பேரை காமன் எரான்னு வச்சுட்டாங்க. அது பேரு இப்ப முதல்ல பிசின்னு சொல்லுவோம், பிஃபோர். இப்போ என்ன சொல்றாங்க, பிசிஇன்னு சொல்றாங்க, பிஃபோர் காமன் எரா. அது காமன் எரான்னு வச்சுட்டாங்க. அது கிறிஸ்டியன்லாம் வைக்க வேண்டாயா, ஒரு பொது ஆண்டு வச்சுக்கோ, அதுக்கு முன்னால பின்னால அப்படின்னு வச்சாங்க. இங்கிருந்து நம்ம ஐயர் இங்கிருந்து இதுக்கு போறாரு, அமெரிக்காவுக்கு போறாரு. இங்கிருந்து நம்ம நாம் தமிழர் ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போறாரு. அங்க போய் அமெரிக்க குடியுரிமையை வாங்கிக்குவார். இப்ப அமெரிக்க தேசிய இனத்தை சார்ந்தவர், அவர் அமெரிக்க தேசியன் ஆகிறது. அப்ப அவர் தான் இந்தியன் இல்ல, தமிழன் இல்ல, அமெரிக்க தேசியன் ஆயிர முடியும். எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டுன்னு சொல்றான். யார் ஒருவரையும் அவனுடைய தேசிய இன உரிமையிலிருந்தோ அல்லது நம்முடைய தேசிய இனத்தை மாற்றிக்கொள்ளுகிற உரிமையிலிருந்தோ யாரையும் தடுக்க முடியாது என்று தீர்மானம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம், தமிழ்லதான் தமிழ் தேசியத்திலே இருக்குன்னு அவசியம் இல்லை. நான் இன்னொரு நாட்டுக்காரனா ஆக முடியும், நாட்டினத்தில் என்னால் சேர முடியும், சேருவதற்கு உரிமை உண்டுன்னு ஐநா சொல்லுது. அதனாலதான் இப்ப நம்ம ஆளுங்க அமெரிக்காவில் நிறைய பேர் வாழ்றான். அவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா ஏசியன் அமெரிக்கன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். பிரிட்டிஷ்ல தான் பிரிட்டிஷ் ஏசியன்ஸ் சொல்றான். அவன் பிரிட்டனை சேர்ந்தவன், பிரிட்டன் தேசிய இனத்தை சேர்ந்தவன், ஆனா ஆசிய நாட்டை சேர்ந்தவன். ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த அமெரிக்கன். நீக்ரோக்களை முதல்ல நீக்ரோக்கள் என்று சொன்னார்கள். அந்த சொல்லு கூடாது, என்ன அவமானமா இருக்குதுன்னா கருப்பர்கள் பிளாக்ஸ் மாத்தினான். அது எங்களை நிறத்தை சொல்ற மாதிரி இருக்குதுன்னா இப்ப ஆப்பிரிக்கோ அமெரிக்கன்ஸ்ங்கிறான். ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த அமெரிக்கர்கள். அதுபோல ஏன் நாம் ஆந்திராவிலிருந்து தமிழர்கள், கர்நாடகம் தமிழர்கள் ஏன் வச்சுக்கொள்ள முடியாது? வைத்துக்கொள்ள முடியும். ஏன்னா இவங்களுக்கு யார் ஒருவருக்கு சொத்துக்களையும் மன உறவுகளையும் தமிழ்நாட்டுக்குள்ளே வைத்திருக்கலாம் தமிழன் தான். அவனுக்கு ஒன்றும் ஆந்திராவில் தெலுங்குனுக்கெல்லாம் ஆந்திராவில் சொந்தக்காரர் இல்லை, கல்யாணம் போய் அங்கே பண்ணிக்கல, சொத்து அங்கே இல்லை. கர்நாடகாரன் போய் இங்க கன்னடம் பேசுவான், அங்கே அவனும் பொண்ணு தரத்துக்கு ஆள் இருக்காது. சொத்து அங்கே வச்சுக்க மாட்டான் எவனும், தமிழ்நாட்டில் தான் சொத்தை வச்சுக்குவான். சொத்துக்களை இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கான், மன உறவுகளை இங்கேயே வச்சிருக்கான். அப்புறம் எப்படி அவனை போய் வேறு இனம்னா, அவன் வீட்டில் பேசுகிற மொழி, வீட்டில் பேசுகிற மொழியை வைத்து ஒருத்தர் நிர்ணயிக்க கூடாது. ஏன்னா வீதியில் பேசுகிற சமுதாய மொழி என்பதுதான் ஒருவனை எந்த இனத்தை சார்ந்தவன் சொல்லும். சமுதாய மொழி என்பது மற்றவனிடம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது, கல்வியை பெறுவதற்கு பயன்படுத்துகிற உணர்வு இது. அந்த மாதிரி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் கல்வியை பெறுவதற்கும் என்ன மொழியை பேசுறானோ அந்த இனத்துக்காரன் தான் ஒரு இனத்துக்கு பேசுறான். தன் கல்வியை தமிழ் தான் பெறுகிறான், தன் கருத்துக்களை தமிழ் தான் தெரிவிக்கிறான். பெரியாரே சொல்லுவாரு, நான் கன்னடா நானு, ஆனா என்னால் கன்னடத்தில் பேச தெரியாது, ஓரளவுக்கு தெரியும், நல்லா பேசுனா தெலுங்குல வேணா நல்லா பேசணும், எனக்கு கன்னடம். ஏன்னா வியாபாரத்துக்கு போய் ஆந்திராவுக்கு வியாபாரத்துக்கு போய் தெலுங்கு கொஞ்சம் நல்லா தெரியும்.
நான் நினைத்த கருத்துக்களை நினைத்தவாறே சொல்வதற்கு தமிழில் மட்டும்தான் என்னால் முடியும் என்று அவரே ஒரு இடத்துல பேசுறாரு. என்னால தெலுங்குல பேசணும் தெரியாது, கன்னடத்துல பேசணும்னு தெரியாது. நான் நினைத்தவாறு என் கருத்துக்களை சொல்வதற்கு தமிழில் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். என்னால அந்த என்னுடைய தாய்மொழின்னு சொல்றான் அதெல்லாம் தெரியாது. பல பேருக்கு எங்க ஊர்ல ரெடியாரெல்லாம் இருக்காங்க. அவங்க அம்மா எல்லாம் தெலுங்குல பேசுறான், இவன் தமிழ்ல தான் பதில் சொல்லுவான். இவனுக்கு தெலுங்கு தெரியாது. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா அங்கிருந்து பேச வாய்ப்பு இல்லை. ஹாஸ்டல் கொண்டு சேர்த்து நான் வீட்டுல எங்க பேசுறேன், இவனுக்கு தமிழே தெரியாது, இந்த தெலுங்கே தெரியாது. இப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதற்கு என்ன காரணம்? எப்படி தெலுங்கு நம்ம ஊருக்கு வந்தா நம்ம தமிழையா அங்க போகல? நம்மால கங்கையில இமயத்துல குடி பொறிச்சோம், ஏன் நம்ம அங்க போய் நம்ம குடியிருக்கல? உலகத்தில் உள்ள எல்லா அரசர்களும் தங்களுடைய ஆட்சியை கைப்பற்றியவுடன் அங்க கொண்டு போய் தன்னுடைய ஆட்களை உட்கார வைப்பான். நீ பாத்துக்கப்பா. ஆங்கிலேயம் வந்தான்னா இங்கிலீஷ்காரனா கலெக்டரா வச்சான், எஸ்பியா வச்சான், ஜட்ஜா வச்சான். தெலுங்கு அரசர்கள் வந்தா, விஜயநகர சாம்ராஜ்யம் வந்தது, பாளையக்காரர்களை வச்சான் பூரா நாட்டிலேயே. அதெல்லாம் நீ தாண்டா இருந்துகிட்டு பாத்துக்கோ. பாளையக்காரர்கள் வச்சான். அவன் தான் திரும்ப நாயக்க மன்னர்கள் ஆட்சியெல்லாம் தெலுங்கு நாயக்கர்கள் என்று, மதுரை நாயக்கர்கள், தஞ்சை நாயக்கர்கள் அவளும் வந்தான். நம்மால் போய் பிடிச்ச ஒரு இடத்துலயும் நம்மால் போய் ஆள வைக்கவே இல்லை. குடியேற்றங்களை ஏற்படுத்துகிற பழக்கம் தமிழ்நாட்டு அரசர்களுக்கு இருந்ததில்லை, எப்போ இருக்கல. ஏன்னா இவன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்றோம்ல, அவன் நம்மால் தான்ப்பா. அவன்கிட்ட என்னப்பா போய் நம்மால் கொண்டு உட்கார வைக்கிறது? இவ்வளவுதான் நம்மால். அவன் ஆட்சி பிடித்தவுடன் அவன் கொண்டு உட்கார வச்சான். இங்கிருந்து கன்னடர்கள் வந்தபோது கன்னடர்கள் வந்தார்கள், மராட்டியர்கள் வந்தபோது இன்னும் இங்க இருக்கிறான், ராவுங்களும் இன்னும் இங்க இருக்கிறான். மராட்டியர் ஆட்சி வந்து அவன் அவளை உட்கார வச்சான், அவன்லாம் இன்னும் இருக்கிறான் நம்ம நாட்டில். ஆனா நம்ம இமயம் வரை கொடி பிரிச்சவன் நம்மளும் அவங்க உட்கார வைக்க மாட்டான். இவனுடைய இதுல பிறந்த நாள் நடக்கும், அரசருக்கு பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாம் வருவானுங்க. இவர் மட்டும் தலையில முடி வச்சுட்டு இருப்பாரு, கிரீடம். மத்தவங்களாம் யாரும் வச்சிருக்க கூடாது, அன்னைக்கு மட்டும் எல்லாம் கழட்டிடணும். அவன் வீட்டுல வச்சுட்டு இருப்பான். இங்க வந்தா இப்ப செத்து போன போனதுக்கு மேலே தொப்பி கழட்டுறான்ல போலீஸ்காரன், அந்த மாதிரி எல்லாம் இவன் தலையில ஒண்ணு இல்லாம வருவான். அவன் மட்டும் தான் கிரீடம் வச்சு, அவன் தான் பெரிய ராஜா. எல்லாம் பிறந்த நாள் பரிசாக சில காசுகளை கொடுப்பார்கள், பொற்காசுகளை. அதான் கப்பம்னு சொல்லுவான். அதை கொடுத்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். நம்மளுக்கு அந்த கித்தாப் போதும், நான் யாரெல்லாம் கூட அங்க வைக்க மாட்டேன். ஆனா அந்த அரசர்கள்லாம் இங்க கொண்டு வந்து குடியமர்த்தினார்கள். குடியமர்த்திய மக்கள் எல்லாம் வளமான இடத்துல தான் உட்காரப்பான். நம்மளும் நம்ம கணக்கு பிள்ளை மணியாரனை பார்த்தா நம்ம நிறைய பட்டா வாங்கி வச்சிருப்போம். அதுவும் ஆத்தோரத்துல தான் பட்டா இருக்கும். நம்ம பட்டாலாம் மேட்டுக்காட்டுல இருக்கும். மணியாரம் கணக்கு பிள்ளை பட்டாலாம் வாங்கி வச்சதுலாம் ஆத்தோரத்துல பிடிச்சி வச்சுக்குவான். இவனே நம்மாலே அப்படின்னா அவன் அரசர், சர்வாதிகாரம் பிறந்த அரசனுடைய குடிகள் என்ன பண்ணுவான்? அங்கிருந்து வந்தா தெலுங்கெல்லாம் பாளையக்காரர்கள் எல்லாம் போய் ஆத்தோரத்தில் இருக்க இடம் எல்லாம் பிடிச்சிட்டான். தாமிரபரணி, காவிரி, எங்கெங்க இருக்கா எல்லா இடத்துலயும் அவனை உட்கார வச்சுட்டான். மராட்டியர்களும் அப்படித்தான். எல்லாமே அவங்க எல்லாம் குடியேறியவர்கள் பூரா வளமான பகுதியில் அமர்ந்தார்கள். நம்ம எல்லாம் காட்டு பகுதியில் இருந்தோம். அதனால்தான் அவனை ஆதிக்கவாதிகளை போல நமக்கு தெரிகிறான். அவன் ஆதிக்கம் என்பது பொருளாதார ஆதிக்கமே தவிர மொழி ஆதிக்கம்லாம் கிடையாது. அவன் மொழி ஆதிக்கவாதிகள் அல்ல. தப்பா நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனவே நாம் அப்படி கருத வேண்டியதில்லை. ஒருவனை மனிதனாக பார்ப்போம். அவன் நம்மோடு பேசுகிற மொழியை கணக்கில் கொண்டு மொழிக்காரனை முடிவெடுப்போம். அவனுடைய பழக்க வழக்கங்கள் சமத்துவத்திற்கு எதிராக இருந்தால் எதிர்ப்போம். அப்படி இல்லாதவர்களை நம்மவர்களாக நாம் ஏற்றுக்கொள்வோம்.